ஹலோ, ஒரு சேனல் மெசேஜ். ஸோ அதனால் உடனே ரீடிங்க்கு வந்து உட்காந்துட்டேன். என்னோட விஷனில் என்ன தெரிஞ்சதுன்னா, தராஸ் நம்ம வெயிட் அளவு பார்க்குறோம் இல்லையா, என்ன வாங்க போனாலுமே கடைங்களில் அந்த மாதிரி ஒரு கோட்டில் இருக்கிற அந்த தராஸ். ஸோ அதை பற்றி நான் டீப்பாக கொஞ்சம் சேனல் பண்ண ஆரம்பித்தேன். மெசேஜஸ் எல்லாமே 2 வருது. எனக்கு நான் கார்டு வந்து எடுத்தேன், இந்த ரீடிங் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லி ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக. கண்டிப்பாக இதுவும் 2 ஸ்வாட் கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு பெர்மிஷன் கிடைச்சதுனால பண்ணேன். 011 சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும் சில பேருக்கு. லீப்ரா சைன். இப்போ எனர்ஜி என்ன மாதிரியான எனர்ஜி இப்போது சில பேரோட லைஃப்பில் இருக்கலாம். சில விஷயங்கள் வந்து உங்களை சுற்றி நடந்துட்டும் இருக்கலாம். மேபி நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க. 133 ஹார்மனி அண்ட் பேலன்ஸ். சில பேர் வந்து உங்களை வந்துட்டு ஒரு இல்யூஷனான சில விஷயங்கள்ல உங்களுக்கு வந்துட்டு ஒரு எப்பவுமே வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, இமோஷனலியே நிறைய விஷயங்கள் பண்ணி உங்களை ஒரே இடத்துல ஸ்டக் பண்ணி வச்சிட்டு இருக்கிறது. எப்பவுமே நீங்கள் வந்துட்டு உங்கள் லைஃப்பில் வந்துட்டு ஒரு ரொம்பவே வந்துட்டு உங்களுடைய ஃபீலிங்ஸ் வெளியே சொல்ல முடியாமல் ரொம்ப இமோஷ்னலி மென்டலி ரொம்ப சில விஷயங்களில் பாதிச்சுட்டு ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான லைஃப்பில் நீங்கள் இருந்திருக்கீங்க. சில பேர் உங்களை அந்த மாதிரி பண்ணவும் செஞ்சுருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான ஜட்ஜ்மெண்ட் டேவாக கூட இருக்கலாம். ஆனால் அது இவங்க இந்த மாதிரியான பர்சன்ஸ் வந்து இன்னும் உணரலை. அவங்களுக்கான ஜட்ஜ்மெண்ட் டே ஸ்டார்டட் அப்படின்றது அவங்க உணரலை. இன்னமும் உங்களுக்கு வந்து சில விஷயங்களில் சில விதமாக அவங்கள வந்துட்டு கஷ்டப்படுத்துறதுக்காகவே கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறாங்க. குழந்தைங்களை வச்சு கஷ்டப்படுத்துறது, உங்களுடைய பாஸ்ட் வச்சு கஷ்டப்படுத்துறது, சில வேர்பலி சில விஷயங்கள் சொல்லி உங்களை வந்துட்டு ஹர்ட் பண்ணுறது, அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. சில பேர் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்ச ஒரு பர்சன், ரொம்ப உங்ககிட்ட க்ளோஸாக இருந்த பர்சன் இப்போ உங்கள் கூட இல்லை. அந்த பர்சன் சொல்லி உங்களை ஹர்ட் பண்ணுறது, அவங்கள தவறாக பேசி உங்களை ஹர்ட் பண்ணுறது, அது யாருக்குன்னு தெரியல. இந்த மெசேஜ் உங்களில் நிறைய பேர் வந்துட்டு வெளி உலகமே தெரியாமல் உங்களுடைய பர்சனல் உலகத்துக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்க. The way scale. சில பேர் ஆர்கேஞ்சல் மைக்கேல் அவங்கள நீங்கள் பிலீவ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா, இன்கேஸ் நீங்கள் ப்ரொடெக்ஷனுக்காக அவங்கள ப்ரே பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக அவங்க உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கான நியாயத்துக்காக அவங்க வந்து நிற்கிறாங்க, உங்களுக்கான நியாயம் கொடுக்கறதுக்காக. லைக் அதே மாதிரி எஜிப்சியன் காட், ரொம்பவே ஒரு பழமையான ஒரு டெய்டி. எஜிப்சியன் அந்த காட்லேயே ரொம்பவே வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு காட் அனுபிஸ்.
அவங்க கூட ஆஃப்டர் டெத் அண்ட் லைஃப் அதுக்கும் இதுக்கும் கனெக்ட் ஆகும். ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு சேனல் ஆகிற மெசேஜ் ஜட்ஜ்மெண்ட், ஒரு ஹார்மனி, லைஃப்பில் ஏதோ சில விஷயங்கள் பேலன்ஸ் உங்கள் லைஃப்பில் எடுத்துகிட்டு வரதுக்காக ஆர்கேஞ்சல் மைக்கேல், காட் அனுபிஸ், இவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க சில விஷயங்கள்ல. உங்களுக்கு இவ்வளோ நாள் அவங்கள கஷ்டப்படுத்தினவங்களுக்கான ஜட்ஜ்மெண்ட் டே. அனுமிஸ் காட் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச சோல்ஸ் நம்ம இறந்ததுக்கு அப்புறமா நம்மளுடைய சோல்ஸ் என்னென்ன தவறு பண்ணோம், என்ன நல்லது பண்ணோம்னு சொல்லிட்டு அது கணக்கெடுக்கிற இதுன்னு நினைக்கிறேன். அந்த வெயிட் பண்ணுறது தராசில் நம்ம பண்ண நல்லது கெட்டது என்னன்றது அந்த மாதிரியான விஷயங்கள்ல பார்ப்பாருன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். லைக் ஆர்கேஞ்சல் மைக்கேல் நிறைய விஷயங்கள கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் நின்று நிறைய விஷயங்களில் நீங்கள் வெளிப்படையாக பேசுகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க. ஏதோ ஒரு விஷயங்களில் நீங்கள் பயப்படுறீங்க, உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் தேவை அப்படின்னா அவங்க கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ உங்களுடைய மைண்ட் எப்படி இருக்குன்னா, சுற்றி கடல் நடுவில் ஒரு ஐலாண்ட் மாதிரி ஒரு சின்ன ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கீங்க. உங்களுக்கான அமைதிக்காகவும் உங்களுக்கான அந்த ஒரு பேலன்ஸான ஒரு மைண்ட் அண்ட் லைஃப்பில் சில விஷயங்களுக்காகவும் ஒரு நடுவில் சென்டர் பிளேஸில் நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்க. நீங்கள் உங்களுக்கான நியாயம் கிடைக்கணுன்றதுக்காக நிறைய பேர் இந்நேரம் வேண்டி இருக்கலாம் கடவுள்கிட்ட, ஏதோ ஒரு விஷயம் நடந்து எனக்கான நியாயம் எனக்கு கொடுங்க, நான் பொறுத்த வரைக்கும் போதும், இவ்வளோ தூரம் என்னை வந்து கொண்டு வந்து நிறுத்தினவங்க, என்னை இந்த அளவுக்கு என்னை அசிங்கப்படுத்தினவங்க, என்னோட லைஃப்பில் இவ்வளோ விளையாடினவங்க இன்னமும் நல்லா இருக்கிறாங்க, இன்னமும் நல்லா லைஃப்பில் முன்னேறிட்டு இருக்கிறாங்க, சந்தோஷமாக தான் இருக்காங்க. ஆனால் என்னோட லைஃப்பில் சந்தோஷம்ன்றது சில விஷயங்கள் வரும்போது அதையும் தடை செய்யணுன்றதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. எனக்கு என்னோட இந்த மாதிரியான ஒரு லைஃப் சிச்சுவேஷனில் எனக்கு ஒரு தீர்ப்பு கொடுங்க, எனக்கான நியாயம் கொடுங்கன்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக அந்த நியாயம் உங்களுக்கு சீக்கிரமே கிடைக்கும், ரொம்ப ரொம்ப சீக்கிரம் கிடைக்கும். உங்களுக்கு நிறைய விஷயத்தில் ஏமாத்துனவங்க, தவறு பண்ணவங்க, அவங்களுடைய இவ்வளோ காலமாக பண்ணிகிட்ருக்கிற நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயங்களும் கணக்கெடுக்க ஆரம்பிச்சாச்சு. சரியா? இது உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் ரீடிங்காக இருக்கும். ஏன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த மெசேஜ். ஏன்னா ரெண்டு காடுமே, ஆர்கேஞ்சல் மைக்கேல், காட் அனுபிஸ், ரெண்டு பேருமே வந்து ஆஃப்டர் லைஃப் இல்லை கணக்கெடுக்கிறது, நம்மளுடைய லைஃப்பில் நம்ம என்ன மாதிரியான பாவங்கள் பண்ணணும், என்ன நல்ல விஷயங்கள் பண்ணணுன்றது அது ரிலேட்டடாக தான் ரெண்டு காடோட இதுவுமே எனக்கு வந்திருக்கு மெசேஜஸ். ஸோ ரெண்டு பேருமே சேர்ந்து உங்களுக்கான நியாயம் வழங்குறதுக்கு அவங்க வந்திருக்கிறாங்க. ரொம்பவே அதிகமாக ஆட்டம் போட்டுட்ருக்காங்க, மேல் மேலும் ஒரு அதிகமான சில விஷயங்கள் பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்களுடைய மைண்டில் என்ன மாதிரியான விஷயங்கள் ஓடுறதுன்றது யாருக்குமே தெரியாதுன்ற ஒரு விதத்தில் அவங்க எல்லா விஷயமும் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆனால் கடவுளுக்கு கண்டிப்பாக தெரியும் அவங்களுடைய மைண்டில் என்ன மாதிரியான விஷயங்கள் ஓடிட்டுருக்கு. ஒருத்தங்க என்ன விதமாக அவங்களுடைய லைஃப்பில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்களோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களுக்கான ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கும்.
ரொம்ப ஸ்ட்ராங் மெசேஜ். வாவ், கடவுளே, ரொம்ப 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 ஸ்ட்ராங் 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 பவர்ஃபுல்லான ரீடிங் இது. ஆக்சுவலாக இந்த ரீடிங் பண்ணலாமா வேண்டாமான்னு ஒரு 10 நிமிஷமாக நான் யோசிச்சுட்டு உட்காந்துட்டேன். நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மெசேஜ் சேனலாக இருக்குது. ஜட்ஜ்மெண்ட் டே இந்த மாதிரியான மெசேஜஸ் இருக்குது. பண்ணலாமா வேண்டாமா? ஓகே, நான் திரும்ப நான் கார்ட் ஷஃபிள் பண்ணி நான் பார்த்தேன். இந்த மெசேஜ் எனக்கு சைன் கொடுங்க, நீங்கள் சைன் கொடுத்தா நான் பண்ணுவேன் இந்த ரீடிங் அப்படின்னு சொல்லிட்டு காட் அனுபிஸ்கிட்டையும் நான் வந்துட்டு அவங்களுடைய பெர்மிஷன் கேட்டேன். எனக்கு வந்த சைன் தான் இந்த கார்டு. நான் ஸ்டார்டிங்கில் காட்டினேன் இந்த சைன் பண்ண சொல்லிட்டு. ரொம்ப மனசு உடஞ்சி போயிருக்கிறீங்க, நீங்கள் ரொம்ப மனசு உடஞ்சி உட்கார்ந்துட்டு இருந்திருக்கீங்க. இன்னமும் சில பேர் அப்படி இருக்கிறீங்க, வெளியில் சொல்ல முடியாமல் உள்ளுக்குள்ளேயே நிறைய அந்த 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 பெயின். ஆனால் இன்னைக்கு அந்த பெயின் நீங்கள் மனசை விட்டு நீங்கள் கடவுள்கிட்ட கேட்டிருக்கிறீங்க. எனக்கான நியாயத்தை உடனே எனக்கு வேணும். இவ்வளோ நாள் நான் பொறுத்திருந்தேன், இவ்வளோ நாள் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். மேலும் மேலும் ஏன் என்னோட லைஃப்பில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது? ஃபைனல் கார்டு நான் எடுத்தேன் இல்லையா, இப்போ அது என்ன கார்டு காட்டுற பாருங்க. ஜட்ஜ்மெண்ட். ரீடிங் ஃபுல்லாகவே ஜட்ஜ்மெண்ட் பற்றினது தான் இருக்குது. இப்போ எடுத்த இந்த கார்டும் ஷஃபிள் பண்ணி எடுத்து ஜட்ஜ்மெண்ட்டு தான் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு தவறு பண்ணவங்க, உங்களை என்ன விதத்தில் கஷ்டப்படுத்தினாங்களோ, உங்களுடைய இப்போ உங்கள் மனசில் இருக்க அந்த பெயின், அந்த வலிக்கான நியாயம் சீக்கிரமே கிடைக்கும். அதுக்கான பதில் சீக்கிரமே கிடைக்கும் உங்களுக்கு. கடவுள் தராசில் அவங்களுடைய அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாமே அளவெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெயிட் பண்ண எவ்வளோ அவங்களுடைய பாவங்கள் எல்லாம் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு கணக்கெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப 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 சீக்கிரமே அவங்களுக்கான அந்த ஜட்ஜ்மெண்ட் டே, த லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட். சில பேர் நீங்கள் வாய் விட்டு அவங்கக்கிட்ட ஒருத்தவங்க நம்ம சாபம் விடணும்னு கூட அவசியம் கிடையாது. நம்மளுடைய அந்த வலி, அந்த மனசில் படுற அந்த வலி, நம்ம அந்த டைமில் நம்ம அனுபவிக்கிறோம் இல்லையா, அந்த வலி ஒன்று தான். கடவுள் பார்த்துட்ருக்காங்க, எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம வாயால் சொல்லணும்னு அவசியம் கிடையாது எந்த விஷயமே. நான் இப்படி கஷ்டப்பட்டேன் கடவுளே அப்படின்னு. 131344 பொறுத்தது போதும். இனி உங்களுக்கான ஜட்ஜ்மெண்ட் டே வந்துருச்சுன்னு கடவுள் உங்களுக்குன்னா உங்களுக்கு கிடையாது, உங்களுக்கு தவறு செஞ்சவங்களுக்கு கணக்கெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான ரீடிங். ஒவ்வொருத்தரையா லைனில் நிற்க வச்சு கணக்கு எடுத்து கேட்க போகிறாங்க. யார் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணாங்கன்றது மாதிரி. டென் பார்க்குறவங்களா இருக்கலாம் சிக்னிஃபிகண்ட்டாக. The spirit of the final primal fire. கண்டிப்பாக அவங்களுடைய ஆக்ஷன்ஸ் அது என்ன மாதிரியான விளைவு கொடுக்க போகுதுன்றது இனிமே தான் அவங்க லைஃப்பில் அவங்க பார்க்க போகிறாங்க. டேக் கேர். God bless.